அதே மாதிரி தான் இளையராஜா என்கிட்ட டேரக்டர் போய் யோ எல்லாம் ரெடியா அப்படின்ட்டார். ஏன்னா கதை ரெடி, அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் ரெடி, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரதி அக்னி கோத்திரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. என்னையா இன்னும் ஹீரோ கிடைக்கலான்ட்டு இருக்கேன்னா ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் இல்லை ஹீரோ கிடைச்சிட்டா. யாருன்னு? இந்த அசிஸ்டன்ட் ராஜன் வார்த்தை கொஞ்சம் யோசனை பண்ணு கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லி இளையராஜா எல்லாம் வந்து உண்மையிலே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர் வந்து சொன்னார், இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹீரோவை நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, நீ செய்ய ஒரு கண்ணாடி போட்டால் அசல் வாத்தியார் மாதிரியே நீ இருப்ப, நீ தைரியமாக செய்ய, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவை நடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து அப்படி தூக்கி வளர்த்தி விட்டவர் வந்து எங்கள் டைரக்டர். நான் 2.5 வருஷம்தான், அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் டைரக்டர் பற்றி எனக்கு என்னென்னா, நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார், முத்துராமன் சார், ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தான முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் டைரக்டராக முதல் படம் அப்போ தான் 16 வயதில் வந்து சேர்ந்துருக்கேன். வந்து சேர்ந்தால் அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார். யார் வந்தாலும், டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி, ஃபைனான்சியர் வந்தாலும் சரி, ராஜ்கண்ணு சார் அவர் தான் கதை சொல்லுவாங்க. அவர் தான் சொல்லுவார். அவரும் எந்த பேப்பரும் பேனாமல் இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சுருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார். நான் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்கிறேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து, இணையா கதை டெய்லி படிச்சுட்டு இருக்கிற டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துருக்க, உனக்கு ஏதாவது தோணுச்சா, ஏதாவது தோணுன்னா சொல்லு, ஓப்பனாக சொல்லலாம், அது பற்றி தப்பு இல்லை அப்படின்னாரு. முதல் தடவை அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்கேன். இவர் அப்பப்போ கோவப்படுறதெல்லாம் பார்ப்பேன் நான், அதனால் எனக்கு பயமாக இருக்கும். இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, அசிஸ்டண்ட்டு சொல்லியா நீ அப்படின்னாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், சார் நீங்கள் கதை சொல்லும்போது கவனிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளோ பிரமாதமாக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த சப்பானிங்கிற கேரக்டர் பேசுகிறது வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அது மாடுலேஷன் கொஞ்சம் மாற்றி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த சப்பானிங்கிறவன் சப்பானி மாதிரி வேறு மாதிரி பேசினா நல்லாயிருக்கு, சாதாரணமாக பேசினா நல்லா இருக்காது. என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையா அப்படின்னு. இல்லை, கிராமத்துக்கார சப்பானி விவரம் இல்லாதவன், அவன் எல்லோரும் மாதிரி பேசாமல் அவன் வேறு மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. எப்படி சொல்கிற அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுன்னு சாதாரணமாக சொல்கிறத வந்து வேறு மாடுலேஷனில் சொல்லி நான் அந்த சப்பானி மாதிரி பேசினேன். இன்னொரு தடவை சொல்லி அப்படின்னு. அப்புறம் ஒரு டைலாக் பேச சொன்னார். அப்புறம் அப்படியே சொல்லி அப்படின்னாரு. அப்புறம் ஒரு சீனாக சொல்ல ஆரம்பித்தேன். எங்கள் டைரக்டர் அப்போ தான் ஃபுல் கதையை சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் யாரோ ஜிடின்னு ஒரு பெரிய ஃபைனான்சியர், அவர் தான் ஃபுல் பணம் கொடுக்குறாரு ராஜ்கண்ணு சாருக்கு. அவர் வந்து கதை கேட்கணும்னு சொல்லி வந்தப்போ, ராஜன் நீங்கள் வாயா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னாரு. ராஜ்கண்ணு ஆடி போயிட்டார். இப்போ கொஞ்சம் முன்னால் சித்ராஜ்னு சொன்னானே, இதுதான் ஹீரோன்னு ஆடி போவாங்களே, அந்த மாதிரி அவருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம். எங்கள் டைரக்டர் பிரமாமா கதை சொல்லுவார், இந்த பையன் இப்போ தான் சேர்ந்துக்கா பாரதி, இன்னும் விளையாடுறியா, அவன் இப்போ தானே வந்திருக்கான், அவன் எங்கேயா கோயம்புத்தூர்லேருந்து நேராக வந்து சேர்ந்துருக்கான், அவனை வச்சுட்டு நீ என்ன விளையாடுறியான்னு. இல்லை நீங்களும் கேளுங்க, அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமாக சொல்லியா அப்படின்னு சொல்லி. நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், ஆனால் தைரியமாக சொல்லியான்னா அப்புறம் அந்த ஃபைனான்சியருக்கு வந்து நான் கதை சொன்னேன். அதை கேட்டு ராஜ்கண்ணு சார் ஆச்சரியப்பட்டார். எங்கள் டைரக்டர் அப்படியே பார்த்தார் ராஜ்கண்ணுக்கிட்ட, இல்லையா உண்மையிலே இந்த பையன் நல்லா சொல்கிறேன்யா அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னை வந்து முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால் முடியும், இவன் கரெக்டாக செய்வான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேர்ந்தோன்னையுமே கரெக்டாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமை கொடுத்தது தான் எங்கள் டைரக்டர். ஏன்டா நான் வந்து டைரக்டர் பேர் எங்கேயுமே சொல்கிறது இல்லைன்னா எனக்கு வரல. ஏன்னா அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பெத்த புள்ள பையன் மாதிரி வந்து என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு, நான் இதெல்லாம் எப்பவுமே பெருசாக வெளியே சொல்லிக்கல. இன்றைக்கி இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்னுமே எனக்கு என்னையறையாக வந்தது.
கமல் சார் வந்தார். கமல் சார் வந்து நடிக்கிறாரு, பேப்பர் கொடுத்தாச்சு, டைலாக் பேசுகிறாரு. அவர்கிட்ட அவர் என்ன நல்லா அவர் முன்னாலேயே நடிச்சிட்டார் இல்லையா, 2-3 படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டார். அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டார். ஸ்ரீதேவியும் அவங்களுக்கும் ரிஹர்சரு, அவர் டேக் போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் டேக் போனாங்க. போனோன்னையுமே எங்கள் டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார், அதே மாதிரி கமல் சார் வந்து மயில் அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார். எல்லோரும் பேசுகிற மாதிரி நார்மலாக இருந்தார். டேக் முடிஞ்சுன்னே டைரக்டர் கட் அப்படின்னாரு. கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டைரக்டர் அப்படி என்ன பார்க்குறாரு, நான் அப்படியே தலையை குனிஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா அந்த மாடுலேஷன் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால 1 மோர் போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு 1 மோர் நடித்தார். டைரக்டர் மறுபடியும் கட் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சார். இல்லை கமல் இன்னொரு 1 மோர் போகலாம் அப்படின்னாரு. இப்போ என்ன பார்க்குறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல். ஏன்னா இந்த பையனை திரும்பி பார்த்துருக்காரு. அப்புறம் சொன்னார், பாரதி இன்னொரு டேக்ஸ் அவருக்கு கிளியர் பண்ணிட்டார். ஸ்ரீதேவி நீ எதாவது டைலாக் விட்டியா அப்படின்னாரு. நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நிவாஸ் உனக்கு எதாவது கேமராவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சா, லைட்டு கீட்டு அப்படின்னா இல்லைன்னு. இப்போ எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலும் நான் இதே தான் செய்ய போகிறேன். என்ன இது மிஸ்டேக்கு என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்னொரு டேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா. இல்லை அவன் தப்பாக நினைக்காதீங்க, என் அசிஸ்டண்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோடனே அவன் ஒரு மாடுலேஷனில் வந்து பேசினான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அவர் என்னை பார்த்தாரு, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீடு பேக்யார்டில் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு. நான் நடுங்கிறேன். எனக்கு கமலில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே ஹீரோவை நான் பார்த்து போய தைரியமாக போய் சொல்லியா அப்படின்னு. அப்புறம் நான் போய் அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்புறம் அந்த சீன் எப்படி சப்பானி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னே இன்னொரு சீன் பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு சீன் பேசுங்கன்னாரு. ஒரு 3 சீன் அப்படியே டைலாக் பேசி காமிச்சேன். உங்கள் டேரக்டர் போய் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னாரு. நான் நேராக வந்து சார் டேக் போகலாம் யோ இரியா அந்த ஆள் வந்து ரிஹர்சலே பார்க்கல, அதுக்குள்ளே டேக் போகலாம். இல்லை சார் அவர் பிரமாமா செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். என்னையா சொல்கிறேன்னு. இல்லை சார் டேக் போகலாம் சார். வந்தோடனே கமல் சார் ஆக்ஷன் ஒன்னே அப்படியே டிட்டோவாக படத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி பிரமாதமாக பேசினா எங்கள் டேரக்டர் அப்படியே அசந்து போய் கை தட்டிட்டார். அப்போ கமல் வந்து இல்லை என்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க, ஆனால் ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா அவன் மனசுக்குள்ளே நினச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக புரியல. இப்போ உங்கள் அசிஸ்டண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக உள்வாங்கிக்க முடிஞ்சுது, நான் கக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சீனை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார், ஏண்டா செப்பானி என்னடா பண்ணுற மயில் என்ன ஆத்த வையன் சந்தைக்கு போன காசு கொடு அப்படின்னு எழுதியிருப்பேன். என்னடா வீட்டில் இருக்காளா இல்லை வெளியே எங்கே போயிட்டாளா, ஆத்தா வையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு. 3வது என்னமோ கேட்கும்போது ஆத்தா வையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு. 3 ஒரே டைலாக் தான். இவர் திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பார். உடனே நான் கொண்டு போய் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் வாங்கி பார்த்தாரு. அப்புறம் என்ன கூப்பிட்டாரு. அது என்ன 3 அவர் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து ஒன்லி அந்த ஆத்தா வையன் சந்தைக்கு போன காசு கூட ஆத்தா வையன் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஏதோ இருக்குது. இல்லை சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி. இல்லை அது என்ன கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ சொல்லுங்கள். ஏன்னா நான் நடிப்பேன், அப்புறம் உங்கள் டைரக்டர் என்ன உங்களுக்கு திரும்பி பார்ப்பாரு, அப்புறம் நீங்கள் கடிச்சிட்டு கீழே உமைவீங்க. கரெக்டாக சொல்லுங்கள், அது என்னன்னு சொல்லுங்கள். இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுறது ஆத்தா வையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா. 2வது தடவை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆத்தா வையும் சந்தைக்கு போன காசு இப்படி 3வது தடவை அழுகிற அளவுக்கு ஆகிட்டேன் சார். இதுக்கு தான் கேட்டேன் நான். இப்போ டேக் போங்க அப்படின்னாரு. இப்போ எங்கள் டைரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது டைரக்டர் ரொம்ப ரசிப்பார். இப்போ திரும்பி பார்த்தாரு, டேக்குன்னு கமல் சார் நடிச்சுன்னே அப்படியே அசந்து போய் கை தட்டினார். அப்புறம் என்னையா கரெக்டாக கேட்டார் அவங்ககிட்ட. ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார்
அப்படின்னு. அதான் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, ஆனால் நாய் வளர்த்துல மயில், அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கிறேன். கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு அப்படிங்கும்போது அந்த 2 கண்ணையும் டக் டக்குன்னு டியர் சொல்றது எனக்கு அப்படியே உடம்புல எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து 2வதுக்கு அப்புறம் சிவபுரோஜாக்கள் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டார். அப்புறம் இந்த வாயராஜன் அப்படின்னு ஒன்று இவரா அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் டைரக்டர் பாரதி எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆள் சினிமாவில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ஆள் நான் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. என்னென்னா எனக்கு ஒரே ஒரு டைரக்டர் தான் வேலை பார்த்தேன். அந்த டைரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணி இது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை தூக்கி உள்ள அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி இந்த இடத்துல நான் இப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால தான் எங்கள் டைரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அவர் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு வாயே வராது. ஸோ அவர் பற்றி யோகா அவர்கள் வந்து இப்படி இவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு புக்கு, அதுவும் 25 வருஷம் கூட இருந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே அதை, ஏன்னா எத்தனை பேர்த்துக்கிட்ட இவங்கெல்லாம் எத்தனை பேர் அவர் கூட அவ்வளோ பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஏன்னா நான் 2.5 வருஷத்துலேயே நான் வெளியே வந்தாகணும், நான் தனியாக படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். ஆஹா, எல்லாரும் எத்தனை வருஷமாக அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க, எவ்வளோவெல்லாம் இது பண்ணிருக்காங்க. அதனால் இந்த யோகா அந்த புக் எழுதிக்கும் போது அந்த 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லோரும் பேசினாங்க இல்லையா, நட்பு அதுன்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய கொடுப்பினை. அவங்க சித்ரா சொன்னார் இல்லையா, டைரக்டருடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது. ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து எங்கள் டைரக்டர் ஒரு ஆள் தான். அவர் சொன்னார், பாண்டியனை பார்த்துனே நான் ஷாக் ஆகிட்டேன், என்னை பார்த்து தைரியம் வந்திருக்கேன் சித்ரா உங்களுக்கு.